நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அக்கா, நான் என்ன பண்ணக்கா? ரொம்ப வருஷம் கழிச்சு விஸ்வா இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா பாடியிருக்கா. அத நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன்னு என்னால வார்த்தையால சொல்ல முடியல. ஜீவிதா, நீ உண்மையிலேயே ரொம்ப ராசியான பொண்ணு. நீ உன் கூட அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து கொண்டு வந்திருக்க. நீ இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச உடனே எல்லா நல்ல விஷயங்களும் நடக்குது. விஸ்வா தொலைச்ச சந்தோஷம் அவனுக்கு திரும்ப கிடைச்சிருக்குதுன்னு நினைக்கும் போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு பிடிக்கல. இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆம்பளைங்க வரக்கூடாதுன்னு நான் எவ்வளவு சொல்லியும் அவன் எதுக்காக இங்க வந்தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அண்ணி, இன்னைக்கு ஒரு நாள் அவனை மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ். அவன் பாட்டை கேட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் அண்ணி, இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆடினதை பார்த்தா அது என்ன படம்? வேட்டைக்காரன். அதுல விஜயும் அனுஷ்காவும் சேர்ந்து ஆடின மாதிரியே இருந்துச்சு. ஐயோ, நான் ஒண்ணு மறந்துட்டேன். இந்த சந்தோஷமான விஷயத்த வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லணும். எல்லாருக்கும் முன்னாடி என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லணும். அவருக்கு தான் விஸ்வாவோட பாட்டுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்பவே நான் கால் பண்றேன். என்ன இது? அவரோட ரிங்டோன் இந்த இடத்துல கேக்குது. அவர் இங்க வர வாய்ப்பே இல்லையே. என்ன கட் ஆயிடுச்சு? மறுபடி கால் பண்றேன். ரிங் போக மாட்டேங்குது. ஒருவேளை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பாரு. அப்ப நான் வினய்க்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றேன். அம்மா, நாளைக்கு சங்கீத் ஃபங்க்ஷன் இருக்கு. கரெக்டா 8 மணிக்கெல்லாம் வந்துருங்க. சரிங்க. சரியா 8 மணிக்கா? மாலதி, நீங்க எல்லாருமே நேரத்துக்கு வந்துடுங்க. நாங்க எதிர்பார்த்துட்டு இருப்போம். நல்லது. ஷாலினி ஆண்டி, ஒருவேளை கொஞ்சம் லேட்டா வந்தா எந்த ப்ராப்ளமும் இல்லையே? இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, நான் கொஞ்சம் ரிஹர்சல்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதான். போலாம். காஞ்சனா, வா. உண்மையா சித்தி? என்னால் நம்பவே முடியல. சரி, தாத்தா வந்து சித்தி கால் பண்ணாங்க. மெஹந்தி ஃபங்க்ஷன்ல விஷ்வா இன்னைக்கு. இப்பதான் கேள்விப்பட்டவனே. அவன் எவ்வளவு சொல்லியும் யார் பேச்சையும் கேட்காம விதிமுறைகளை மீறி மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கான்னு அசோக் சொல்லிதான் எனக்கு தெரியும். வீட்டில் இருக்கிற இவனால மட்டும்தான் இப்படிலாம் செய்ய முடியும். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் அவன் பழைய நிலைமைக்கு வந்திருக்கான். அவன் நம்ம வீட்டோட விதிமுறையை மட்டும் மீறல, அவன் மனசுல இது வரைக்கும் இருந்த எல்லா சுகத்தையும் மீறி வந்திருக்கான். தாத்தா, இன்னைக்கு விஸ்வா பாட்டு கூட பாடியிருக்கான். சரி, சந்தோஷமான விஷயம்தான். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தாத்தா. இன்னும் அந்த ஃபங்க்ஷன் முடிச்சிருக்கோம். நான் விஸ்வாவை போய் பார்த்து அவனை விஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அவன் பழைய நிலைமைக்கு வந்ததால் நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோன்னு கண்டிப்பா நான் அவன்கிட்ட சொல்லியே ஆகணும். நான் வந்துடுறேன் தாத்தா. அவன் வேற எங்கேயாவது போயிட போறான். உன்னை பத்தி இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உன் வாய்ஸ் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு தெரியுமா? உண்மையா சொல்றேன், ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் மாதிரியே பாடுன. முதல் தடவையும் உன்னை பாராட்டியிருக்கேன். தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா? எல்லாரும் நீ பாடினதை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? இவ்வளவு நாளா இந்த டேலண்ட்டை எங்க ஒளிச்சு வச்சிருந்த? அன்னைக்கு பாட சொன்னா நான் பாட மாட்டேன், எனக்கு பாட்டெல்லாம் பிடிக்காதுன்னு பெருசா சொன்னேன். பாட்டு பிடிக்காதவங்களால இவ்ளோ அழகா பாட முடியுமா என்ன? உன் டேலண்ட்டை யாராவது மியூசிக் டைரக்டர் கிட்ட காட்டினா நீ பெரிய சிங்கர் ஆயிடுவ. ஆக்சுவலி நீ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல எல்லாம் பாட வேண்டியவனே இல்ல. நீ பாட வேண்டிய இடமே வேற. யூ நோ, இந்த உலகமே உன்னோட வாய்ஸ கேட்கணும், ரசிக்கணும். யூ ரியலி சிங் வெல்.
எல்லாரும் சந்தோஷப்படுறதுக்காக என்ன வருத்தப்பட வச்சுட்டல. நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன தேவையில்லாம உசுப்பேத்தி எல்லாரும் முன்னாடியும் பாட வச்சுட்டல. என் சத்தியத்தை என்னைய மீற வச்சுட்ட. அதுக்கு சாரி சொல்றதை விட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு பாராட்டுறியா? முதல்ல இங்க இருந்து போ. விஸ்வா, ஜஸ்ட் கோ அவே. விஸ்வா, உன்னோட கோபத்தை மாலதி மேல ஏன்டா காட்டுற? மாலதி, இவனை இப்படி மாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நீ மட்டும் இல்லாம இருந்திருந்தா என்னோட தம்பி இந்நேரம் எந்த சந்தோஷமும் இல்லாம இருந்திருப்பான். தேங்க்யூ. அண்ணா, தயவு செஞ்சு சொல்றேன், அவளை இந்த இடத்தை விட்டு போக சொல்லு ப்ளீஸ். ரொம்ப வித்தியாசமானவனா இருக்கான். நல்லது சொன்னா கோவப்படுறான். முதல் தடவையா மனசார பாராட்டியிருக்கேன். தேங்க்ஸ் சொல்றதை விட்டுட்டு இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விடுறான். விஸ்வா, நான் சொல்றது கேள். நீ பழசையை நினைச்சுக்கிட்டு இருந்தனா உன்னோட ஃபியூச்சரை கேள்விக்குறியாயிடும். அண்ணா ப்ளீஸ், இப்போ எனக்கு எதுவும் யார்கிட்டையும் பேசுற மூடு இல்ல. என்ன தனியா விட்டுரு. சரி விடு. ஆனா உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த அண்ணன் என்னைக்கும் கூட தான் இருப்பான். ஹலோ வினய், உங்களோட வாய்ஸ் எனக்கு என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்கு. அது வந்து கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுடைய எல்லா பொறுப்புகளையும் நீங்க என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க என்கிட்ட தயங்காம அதை சொல்லுங்க. உள்ளுக்குள்ளேயே வச்சு வருத்தப்பட வேண்டாம். அது சரி, மெகந்தி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ சந்திக்கலாமா? நம்மளதான் சந்திக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எப்படி வர முடியும்? உங்க குடும்பத்துக்கு நான் மருமகளா வரப்போறேன் இல்லையா? நான் எப்படி அந்த விதிமுறையை மீற முடியும்? உங்களுக்கு அக்கறை அதிகம்னு எனக்கு தெரியும். அப்படின்னா நீங்க ஒன்று செய்யுங்க, உங்க ஜன்னல் பக்கத்தில் உங்களால் வர முடியுமா? எதுக்காக சொல்றேன்னா, என்னோட அந்த அழகான நிலாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஜன்னல் பக்கத்தில் வந்து உங்க முகத்தை காட்டினீங்கன்னா இன்னைக்கு நான் கொஞ்சம் நல்லா தூங்குவேன். இதனால நீங்க விதிமுறையை மீறதா அர்த்தம் இல்லை. நீங்க ஒரே ஒரு தடவை உங்க அழகான முகத்தை காட்டுறதுனால எந்த தப்பும் ஆகாது. அப்படியே நீங்க லாயர் மாதிரியே பேசுறீங்க. ஞாபகம் இருக்கா? நம்மளோட அந்த முதல் சந்திப்பு இப்படிதான் இருந்துச்சு. அன்னைக்கு நீங்க வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி இருந்தீங்க. அன்னைக்கு நடந்ததுக்கும் இன்னைக்கு நடக்க போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எது எப்படியோங்க, இன்னைக்கு நான் கேட்ட உடனே மறுப்பு சொல்லாம என்னை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் ஒரு கேஸ் விஷயமா கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நீங்க நாளைக்கு கோர்ட்டுக்கு போறீங்களா? ஆமா, நாளைக்கு தான் அந்த கேஸோட ஹியரிங் வந்திருக்கு. கவலைப்படாதீங்க, நான் சரியான நேரத்துக்கு வந்துடுவேன். உங்களை பார்த்ததுல சந்தோஷம். நீங்க இந்த கேஸ்ல ஜெயிக்கணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உங்களோட வாக்கு பழிக்கட்டும். ஜீவிதா, பாட்டி என்ன கூப்பிடுறாங்க, நான் போகணும். குட் நைட். குட் நைட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணி, நம்ம ஏற்கனவே புக் பண்ணி வச்சிருந்த சிங்கருக்கு ஃபோன் பண்ணி கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம விஸ்வா தான் மறுபடியும் பாட ஆரம்பிச்சிட்டானே. என்னங்க, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன்ல நம்ம விஸ்வா ரொம்ப அழகா பாடினான். அவன் பாட்டுல எல்லாரும் மயங்கிட்டாங்க தெரியுமா? தெரியுமே. அது வந்து அவன்
நல்லா பாடுவான்னு எனக்கு முன்னாடியே தெரியுமே. உங்களுக்கு தான் அவன் நல்லா பாடுவான்னு ஏற்கனவே தெரியுமே. ஆனா இன்னைக்கு அவன் பாடினத நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. ஆமா, பரவாயில்ல, அடுத்த முறை கேட்டுக்கலாம். அப்படின்னா நீங்க அவன் பாட்டு பாடினத பார்க்கலையா? அப்புறம் அண்ணி ஃபோன் பண்ணி அந்த சிங்கரை கேன்சல் பண்ணிடலாம்ல? நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேனா அதுக்கப்புறம் அதை நான் மாத்திக்க மாட்டேன். விஸ்வா பாடணும்னு நினைச்சா அவனும் பாடட்டும். அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆமா அத்தை, விஸ்வா கண்டிப்பா பாடுவான். ஐ எம் சாரி, நான் பாட மாட்டேன். விஸ்வா நீ இரு. நீ இப்படி தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன்னு தெரியும். அம்மா ப்ளீஸ், நான் இப்ப எதையும் பேசுற மூட்ல இல்ல. விஸ்வா, உங்ககிட்ட நான் இப்ப என்ன விஷயம் பேச வந்தேன் தெரியுமா? உன்கிட்ட மறைஞ்சிருக்கிற இந்த திறமை எல்லாருக்கும் சாதாரணமா கிடைக்காது. இந்த உலகத்துல ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவ்ளோ ஏன் சில சமயம் நம்மளை ஏமாத்திக்கிறோம் இல்லையா? ஒன்னு தெரிஞ்சுக்க, எப்பவுமே உன்கிட்ட இருக்கிற சங்கீத ஞானம் உன்னை என்னைக்குமே கைவிடாது. நீ வேணும்னா இந்த வீட்டுல இருக்கிறவங்க மேல, உலகத்துல இருக்க எல்லார் மேலயும் கோவத்தை காட்டு. ஆனா ப்ளீஸ், உனக்குள்ள இருக்கிற சங்கீதத்து மேல தயவு செஞ்சு என்னைக்குமே உன் கோவத்தை காட்டாத விஸ்வா. நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். எதை பத்தியும் கவலைப்படாம அமைதியா படுத்து தூங்க கண்ணா. குட் நைட். குட் நைட். நீங்க எதை திறமைன்னு சொல்றீங்களோ அது எனக்கு சாபமா? மாலதி, வெந்த பொண்ணுலயே வேலை பாய்ச்சிட்டிய, என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. அக்கா அக்கா, நாங்க பண்ண போற ப்ரோகிராம்ல திரும்ப ஒரு சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஆமாமா, கொஞ்சம் இல்ல நிறையவே பண்ணிருக்கோம். என்ன, நாளைக்கு தான் இந்த ப்ரோகிராம்? இன்னும் நீங்க 2 பேரும் ரிஹர்சல் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா? அது என்ன நான் சொல்றேன். நான் ஏன் சொல்லணும்? நீ போய் எல்லா விஷயத்தையும் மாமா கிட்ட சொல்றதுக்கா? மாலதி, எல்லாம் எனக்கு தெரியும். நீ தான் இப்ப மாமாவோட டீம் ஆச்சு. எனக்கா காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்குல்ல, அதனால மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள நம்ம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். எனக்கு என்னமோ நம்மள தோக்கடிக்கிறதுக்காக ஷாலினி ஆண்டி பெரிய சிங்கரை கூட்டிட்டு வருவாங்களான்னு தோணுது. அதுவும் இல்லாம அவங்க வீட்டுல தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் திடீர்னு முளைச்சிட்டாரே. சரி, ஓகே, நீங்க 2 பேரும் என்ன பண்றதா இருந்தாலும் அது நாளைக்கு பண்ணிக்கோங்க. இப்ப தூங்குறதுக்கு டைம் ஆச்சு, தூங்கலாம். ஆனா அக்கா, நாங்க இங்க பிராக்டிஸ் பண்றதுக்காக தான் வந்தோம். ஆமா. இல்ல, உங்க பிராக்டிஸ் எல்லாம் நாளைக்கு வச்சுக்கோங்க. இப்ப டைம் ஆச்சு, வந்து தூங்குங்க. தமு, நீரோட ரூமுக்கு போ. குட் நைட். குட் நைட். வா. மாலதி, லைட் ஆஃப் பண்ணிடுமா? வேண்டாம், நான் கொஞ்சம் யோசிக்கணும். நீ இருட்டுல கூட உட்காந்து யோசிக்கலாமே. இல்ல, நான் விஸ்வாவை பத்தி யோசிக்கணும். விஸ்வாவை பத்தியா? உனக்கு தான் அவனை கண்டாலே போ. அது இல்லக்கா, நான் அவன் பாடின பாட்டை பத்தி யோசிக்கிறேன். விஸ்வா பாடினதுக்கு அப்புறம் அவன் ஃபேமிலில இருக்கிறவங்களோட ரியாக்ஷனை பார்த்தா எனக்கு அவன் மேல ரொம்ப சந்தேகம் வருது. ஐ மீன், இதுக்கு பின்னாடி ஏதோ பயங்கரமான ஃபிளாஷ்பேக் இருக்குன்னு நினைக்கிறேன். அக்கா, மாமாக்கு அதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளு. உன்னோட மாமா இந்நேரம் நல்லா தூங்கிருப்பாரு. காலையில அவர் கோர்ட்டுக்கு போகணும். இப்பவே அவரை கவனிக்க ஆரம்பிச்சிட்டியா? வைஃப்னா ஒண்ணு மாதிரி தான் இருக்கணும். ஏன் அப்படி பேசக்கூடாதா? தாத்தா வணக்கம். நல்லா இருப்பா.
வினய், உனக்கே என்னை பத்தி நல்லா தெரியும். நான் யாருக்கும் குட் லக்கோ இல்ல ஆல் தி பெஸ்டோ சொல்ல விருப்பப்பட மாட்டேன். நான் திறமையை மட்டும் தான் நம்புற ஆளு. எனக்கு உன் திறமை மேலேயும் உன் மேலேயும் நிறைய நம்பிக்கை இருக்கு. இந்த கேஸ்ல நீ தான் ஜெயிக்க போறங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ரொம்ப நன்றி தாத்தா. என்ன இருந்தாலும் நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நீங்க தானே காரணம். நல்லா இருப்பா. வினய், வாங்க அத்தை. ஜெயிச்சுட்டு வரணும்னு. கண்டிப்பா அத்தை. அப்புறம் சாயந்தரம் சீக்கிரம் வந்துடணும். இன்னைக்கு சங்கீத் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுக்காக நான் பெரிய சிங்கரை வர சொல்லியிருக்கேன். சரிங்க அத்தை, வந்துடுறேன். நான் போயிட்டு வரவா? ம். வரேன் தாத்தா. நல்லது. அப்பா, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் வெற்றி நிச்சயம் இவன் பக்கம்தான். எனக்கு நல்லா தெரியுமா ஷாலினி, இந்த கேஸ்ல பல பிரச்சனைங்க இருக்கு. இந்த கேஸ வாதாட வேணான்னு நான் எவ்வளவு சொல்லியும் வினய் என் பேச்ச கேட்கவே இல்லை. எப்படி கேப்பான்? அவன் உங்க பேரனாச்சே. அவனோட கடமையையும் நேர்மையையும் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டான். ரெடியா? ஸ்டார்ட். ஓ, இப்போ யார் ஆஃப் பண்ணுது? நீ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா இல்ல எல்லார் நிம்மதியும் கெடுக்கிறியா? இவ்வளவு சத்தமாவா வைக்கிறது? பாட்டி, எப்படியாவது இந்த காம்படிஷன்ல வின் பண்ணி ஆகணும், அதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீ சொல்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் சத்தத்தை கொஞ்சமா வச்சு பிராக்டிஸ் பண்ணலாம்ல. அப்புறம் நீ பண்ற ப்ரோக்ராம பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. இது சொல்றதுக்கு என்னமா இருக்கு? இந்த மாதிரி விஷயத்துல மாலத்தி கெட்டிக்கார பொண்ணு. அவ பண்ற ப்ரோக்ராம்ல நிச்சயமா ஏதாவது ஸ்பெஷலா இருக்கும். பிரேமா, நீ இங்கே இருந்து அவங்களுக்கு உதவி பண்ணு. சரிங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க எவ்வளவு கெட்டிக்காரங்க நான் உங்களுக்கு நிரூபிக்கணும். கண்டிப்பா. ஞாபகம் இருக்குல்ல? வாங்கம்மா. ஸ்டார்ட் பண்ணலாம். மலத்தி கண்ணு, நீ என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல. சித்தி, இப்ப புரிய வைக்கிறதுக்குலாம் டைம் இல்ல. அப்படி ஓரமா போயிட்டு நாங்க என்ன பண்றோம்னு பாருங்க. ஐயோ, இந்த பொண்ணு அப்படி என்னதான் பண்ண போறான்னு தெரியலையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மிஸ்டர் சஞ்சய், நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா நீங்க சரோஜி நகர்ல வாங்கியிருக்க 20 ஏக்கர் நிலத்தை சட்டப்படி தான் வாங்கியிருக்கீங்கல்ல? அதான் யாரையும் மிரட்டியோ பயமுறுத்தியோ வாங்கல? கண்டிப்பா இல்ல. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என் டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ்லாம் சரியா இருக்கு மிஸ்டர் சஞ்சய். ஆனா ஒரு விஷயம் தான் தப்பா இருக்கு. உங்களோட ஸ்டேட்மெண்ட். அக்டோபர் 13ஆம் தேதி அன்னைக்கு சரோஜினி நகர் எம்எல்ஏ மிஸ்டர் சாந்தகுமார நீங்க பார்க்க போல. ஒருவேளை நீங்க இதை மறுத்தாலும் நீங்க பார்க்க போனதுக்கான ஆதாரம் என்கிட்ட வீடியோவா பதிவாயிருக்கு. ஆமா, நான் அவரை மீட் பண்ணது உண்மைதான். ஆனா அது வேற விஷயத்துக்காக. நீங்க இந்த கேஸ்ல நல்லா மாட்டிக்கிட்டீங்க மிஸ்டர் சஞ்சய். நீதிமன்றம் இந்த வழக்கினை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கின்றது. த கோர்ட் இஸ் அட்ஜர்ன். எனக்கு எதிராக இந்த கேஸை எடுத்து நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட வினய். இதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட போற.
ஹலோ, இன்னைக்கு உங்களோட வேலை எப்படி போச்சு? நல்லா போச்சு. ஆனால் என்ன தீர்ப்பு தான் பெண்டிங். இந்த கேஸில் நான் தான் ஜெயிப்பேன்னு எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட் இருக்கு. அது கேஸாக இருந்தாலும் சரி, இல்லை லைஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் மட்டும் என் கூட இருந்தால் கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் ஜெயிப்பேன். நான் இப்போ ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கேன். நான் உடனே கிளம்பி வீட்டுக்கு வரேன். அப்புறம் நீங்களாம் இன்னைக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? நாங்க பண்ற ப்ரோக்ராம்க்கு மஹதி தான் இன்சார்ஜ். அவனடா என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேங்கிறான். கேட்டா சர்ப்ரைஸ்னு சொல்றா. அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுவும் ஒரு சர்ப்ரைஸ் தான். அதையும் நீங்க கண்டிப்பா பார்க்க தானே போறீங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? இப்பதான் நமக்கு கல்யாணம் ஆக போகுதுல்ல, நான் அதை தெரிஞ்சுக்க கூடாதா? டோன்ட் வரி, ஐம் ஷூர் எது நடந்தாலும் நல்லதாவே நடக்கும். நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும்ல. பாய். பாய்.